Hi friends, welcome to Dia Vlogs. Just 10 நிமிஷத்தில் பேக்கரி ஸ்டைலில் கிறிஸ்பி ஆனியன் பக்கோடா ஈஸியாக குயிக்காக வீட்டிலையே எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இங்கே கடலை மாவு எடுத்துருக்கேன், கரம் மசாலா, சில்லி பவுடர், உப்பு, ஒரு 5 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கருவேப்பிலை, ஒரு 5-6 பச்சை மிளகு கட் பண்ணி வச்சுருக்கேன், சோம்பு, அப்புறம் சிக்கன் பவுட்ரு வச்சுருக்கேன். இது கூடயே நம்ம என்ன பண்ணணும்னா பெருங்காயத்தூளும் எடுத்துருக்கணும். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதெல்லாம் ஃபுல்லாக கையில் நல்ல ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கலருக்கு மட்டும் தேவையான அளவுக்கு ஜஸ்ட் பிஞ்ச் ஆஃப் அந்த கலர் பவுடர் மட்டும் யூஸ் பண்ணிக்குவோம். நல்லா நல்லா கையில் நல்லா பேசிக்குவாங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கடலை மாவு நான் இங்கே ஒரு 1/2 கிலோ பேக்கெட் எடுத்திருக்கேன். ஆனால் 1/4 கிலோ தான் அதில் மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா பெசஞ்சிட்டே இருக்கணும். அதை மிக்ஸ் பண்ணி நல்லா நமக்கு அந்த இதை பெசஞ்சி எடுத்து வச்சுருக்கணும். இப்போ கொஞ்சமாக ரைஸ் ஃப்ளோர் சேர்த்துருக்குறோம். அதுவும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் மட்டும் சேர்த்துருக்கேன். அப்புறம் நல்லா பிசைஞ்சு பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சமாக லைட்டாக ஒரு தண்ணியை மட்டும் கொஞ்சம் தெளிச்சிருக்கோம். அது தேவையானதாக மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வெந்தால் சேர்க்கணும். நான் இப்போ எனக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இது பண்ணுறதுக்காக கொஞ்சம் மட்டும் தண்ணி மட்டும் சேர்த்து பிசைஞ்சிட்ருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்குமே 2 சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்குமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க.
அவ்வளோதான், பேக்கரி ஸ்டைலில் கிறிஸ்பியான ஆனியன் பக்கோடா இங்கே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதெல்லாம் செஞ்சது என் அச்சா தான். இது 2வது தடவை அவர் போட்டிருக்காரு. இப்போ சாப்பிட்டு பார்த்துட்ருக்காரு எப்படி இருக்குன்னு. சூப்பராக வந்திருக்கா மாமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.